முதலா மதுரை மண்ணுக்கு மரியாதை செலுத்தினதுக்கு அப்புறமா தான் விஜய் உரையே துவங்கினாரு. சிங்கத்திற்கு தனியா இருக்கவும் தெரியும், கூட்டத்தோட இருக்கவும் தெரியும். லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன். என் நெஞ்சில் குடியிருக்கும் என் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அண்ணன் அக்கா தம்பி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய உயிர் வணக்கம். வீரம் விளையும் மாமதுரை மண்ணுக்கும் வணக்கம். மதுரை மண் அப்படின்னாலே ஜல்லிக்கட்டு, மதுரை மீனாட்சி, அழகர் திருவிழா தான் ஞாபகம் வரும். அதுபோக எனக்கு மதுரையில காலெடுத்து வச்சதுமே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனா அவரை போலவே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தோட பழக எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. தமிழ்நாட்டு மக்களோ உணர்வு பூர்வமா இருக்கக்கூடியவங்க. அதற்கு மிகப்பெரிய அடையாளமே மதுரை மண் தான். அது போலத்தான் நம்முடைய தாவேக அரசியலும். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறதுன்னு தாவேக மாநாட்டுக்கு பெயர் வச்சிருக்கோம். 1967 மற்றும் 1977 ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுபோல 2026 ஒரு மாற்றம் ஏற்படும். நான் மக்கள் சக்தியை மட்டுமே நம்புகிறேன் அப்படின்னு தன்னுடைய தீயான பேச்சின் மூலியமா தெளிவுபடுத்தி இருக்காரு தளபதி விஜய்.